வணக்கம் மகளே, நான் தான் உங்கள்ட்ட மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கு இந்த வீடியோவில் என்ன விஷயம் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சமீப காலமாக சரியாக சொல்ல போனால் கிட்டத்தட்ட ஒரு மாதமாக சுவிட்சர்லாந்தில் அனைவர் மத்தியிலையும் கதைக்கப்படுற ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் வெளிநாட்டுக்கு போகக்கூடாதா போயிடாதா என்று சொல்லி. அதாவது பார்த்தீங்கன்னா, அகதி அந்தஸ்து கோரி இங்கே வந்திருப்பவர்கள் வெளிநாட்டுக்கு போகக்கூடாதா, போக முடியாது, இதெல்லாம் தடை செய்யப்பட்டிருக்குன்னு சொல்லி அந்த கதை தான் பெரும்பாலும் இங்கே நடந்து கொண்டிருக்குது. அதை பற்றிய முழு விவரத்தை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதாவது பாத்தீங்கன்னா மக்களே, சுவிட்சர்லாந்துக்கு நீங்க வந்தோடனே அகதி அந்தஸ்து கோரி பதிவு செய்திருப்பீங்க. பதிவு செய்ய உங்களுக்கு 2-3 வெரைட்டியான கார்ட், அதாவது பாத்தீங்கன்னா அனுமதி அட்டை இங்க வழங்கி இருப்பார்கள். முதலாவது என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அகதி அந்தஸ்து கோரியவர்களுக்கான என் கார்ட், அதாவது என்னன்னு சொல்லி ஒரு நீல அட்டைன்னு சொல்லி முதல்ல கொடுத்திருப்பார்கள். அதுக்கு அடுத்து இருக்கிற அட்டை என்னன்னு பாத்தீங்கன்னா, அகதி அந்தஸ்து கோரி தற்காலிகமாக இருக்கக்கூடிய அந்த எஃப் கார்ட். அதுல 2 விதமா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அக்செப்ட் பண்ண மாதிரின்னு சொல்லுவார்கள், அக்செப்ட் பண்ண எஃப்னு சொல்லுவார்கள். அதாவது அதுவும் தற்காலிகமா உங்களை அனுமதிக்கப்பட்டிருக்குன்னு தான் அர்த்தம். இன்னொன்று என்ன பாத்தீங்கன்னா, உங்களுடைய கேஸ் எல்லாமே ரிஜெக்ட் பண்ணி அப்படி இருந்தும் உங்களை தற்காலிகமா தான் அனுமதித்திருக்கும்னு சொல்லி அதுக்கான அர்த்தம். அதாவது எஃப்என்டாலை தற்காலிகமா உங்களை அனுமதித்திருக்கும்னு சொல்லி அதன் அர்த்தம். மற்றது என்ன கார்டுன்னு பாத்தீங்கன்னா, பி கார்டு. அதுல ஒரு விதமா தான் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய அகதி அந்தஸ்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்று சொல்லிட்டு நீங்க இந்த நாட்டுல தங்கலாம்னு சொல்லி பி கார்டு கொடுப்பார்கள். இப்படி இருக்கிற இந்த 3 கார்டுக்கு மத்தியில புதுசா இப்ப கிட்டடியில வந்தது எஸ் கார்டு. எஸ் சொல்லி ஸ்டேட்டஸ் சொல்லுவார்கள். அந்த எஸ் கார்டு என்னது கொண்டு வந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா, பாதுகாப்பு தேடி இந்த சுவிட்சர்லாந்துக்குள்ள தஞ்சம் அடைஞ்சவர்களுக்கு புதுசா கொடுக்குற அந்த கார்டுக்கு பேர் தான் எஸ் கார்டு, எஸ் ஸ்டேட்டஸ். அதாவது சுட்சன் சொல்லி டச்சுல சொல்லுவார்கள். அதாவது பாதுகாப்பு. சோ இவ்வளவு கார்டுகள் இந்த இருக்கைக்கு இதுல இது வச்சிருக்கிறவர்கள் இப்ப வெளிநாட்டுக்கு போயிடாது. அதாவது பாத்தீங்கன்னா, சுவிஸ் போர்டரை விட்டு வெளியில போகக்கூடாது புதுசா ஒரு சட்டம் வரப்போகுது. ஆனா இந்த சட்டம் இப்பதான் எல்லாரும் பேசி கொண்டிருக்கிறோம். ஆனா இந்த சட்டம் எப்ப அமலாக்கத்துக்கு கொண்டு வரப்பட்டது, அதாவது நடைமுறைக்கு கொண்டு வரதுக்கு காய்ச்சவங்க பாத்தீங்கன்னா 2021 டிசம்பர்ல இதை கொண்டாடுறதுக்காண்டி யோசிச்சவங்க. அப்பைக்கு கொண்டு வரல. என்னதுக்கு பாத்தீங்கன்னா, இந்த உக்ரைன் போர் மூலம் உக்ரைன்ல இருந்து வர நிறைய அகதிகள் இங்க தஞ்சமடைய வழிகிட்டவே, அதனால இதை பிற்போட்டு இப்ப அதுக்கான ஒரு முடிவை கொண்டு வந்திருக்காங்க. 6 வருஷங்கள்ல அது ஃபுல்லா நடைமுறைக்கு வரும் மாதிரி சொல்லிருக்காங்க. ஓகே, இப்ப இந்த விஷயத்துல யார் இப்ப வெளிநாடு போகக்கூடாதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த என் கார்டு, அதாவது அகதி அந்தஸ்து கோரி விண்ணப்பித்திருப்பவர்கள், இந்த என் கார்டு வச்சிருப்பவர்கள் வெளிநாட்டுக்கு போயே இயலாது. இது நாங்களுக்கு முதலே தெரியும். என்று பாத்தீங்கன்னா, கனகாலமா என் கார்டுல வெளிநாட்டுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி நாங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். ஆனா சிலர் அந்த என் கார்டோடைய இப்ப பக்கத்து நாடுகளான ஜெர்மன் மற்றது பிரான்ஸ் போன்ற நாடுகளுக்கு போய் கொண்டு வந்தது அரசாங்கத்துக்கும் தெரியும். அப்படியானவர்கள் இனிமேல் போகக்கூடாதுன்றதான் இது அர்த்தம். அதோட பாத்தீங்கன்னா, அடுத்ததா இருக்கிறது அந்த கார்டு ஆரன்னு பாத்தீங்கன்னா எஃப் கார்டு. நீங்க எந்த விதமான எஃப் கார்டு வச்சிருந்தாலும் பக்கத்து நாடுகளுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி அது தடை செய்யப்பட்டிருக்கு. அதாவது பக்கத்து நாடுகள் மட்டும் இல்ல, நீங்க எந்த நாட்டுக்குமே போயே இல்லாது. மற்றது இன்னொரு கார்டு அதுல சேர்த்திருக்காங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா எஸ் கார்டு. அந்த எஸ் கார்டுலயும் சிலருக்கு விதிவிலக்கு கொடுத்திருக்காங்க. அந்த விதிவிலக்கு கொடுத்த நாடுதான் எதுன்னு பாத்தீங்கன்னா உக்ரைன் அகதிகள். அவர்களுக்கு அந்த எஸ் கார்டு தான் கொடுக்கப்பட்டுள்ளது. என்றாலும் அவர்களுக்கான ஒரு விதிவிலக்கு இருக்கு. இந்த சட்டம் அவர்களுக்கு செல்லாதுன்னு சொல்லி அதாவது புதுசா அந்த சட்டத்துல ஒரு சின்ன மாற்றத்தோட ஒன்று கொண்டிருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுவரை காலமும் உக்ரைனை சேர்ந்தவர்கள் அவருடைய நாட்டுக்கு திரும்பி போய் வரலாம். அதாவது பாத்தீங்கன்னா, அவர்கள் 3 மாசத்துக்கு 15 நாள் அவர்களுடைய நாட்டுல தங்கலாம் என்ற மாதிரிக்கு நடைமுறை இருந்தது. அதை இப்ப கொஞ்சம் கூட்டி 6 மாசங்களுக்கு 15 நாள் தான் அவர்களுடைய நாட்டுல தங்கலாம் சொல்லி அந்த ஒரு சின்ன மாற்றத்தை உக்ரைன் அகதிகளுக்கு கொண்டிருக்காங்க. மற்றும் பாத்தீங்கன்னா, இங்க சுவிஸ்ல வாழ்ற தமிழ் மக்கள் வச்சிருக்கிற பிகோ சிகோ அல்லது அசில் பின்னு சொல்லி நம்ம அதாவது அசில் மூலம் அந்த பி அவர்களுக்கு அந்த ரைஸ் டாக்குமெண்ட் சொல்லி டிராவல் டாக்குமெண்ட் சொல்லி கொடுத்திருப்பார்கள். அந்த நீல கலர் புத்தகம் இது வச்சிருக்கிறவர்களுக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லாம நீங்க பயணம் செய்யலாம். அது எந்த விதத்திலையும் தடை இல்லை. பக்கத்து நாடுகளுக்கு சரி அல்லது வேறொரு நாட்டுக்கு போறதுக்கு விசா எடுத்து நீங்க போனா உங்களுக்கு விசா கிடைக்குமா இருந்தா நீங்க எந்த நாட்டுக்கும் போகலாம். ஆனால் போகக்கூடாது ஒரே நாடு நீங்க வந்திருந்த தாய் நாடு. அதாவது எந்த நாட்டில இருந்து நீங்க வந்தீங்களோ அந்த நாட்டுக்கு திரும்பி போக முடியாதே தவிர மற்ற எல்லா நாட்டுக்கும் கூடுதலாக பயணிக்கலாம் என்றுதான் சுவிஸ் அரசாங்கத்தோட பார்லிமெண்ட்ல இருக்கிற சட்டம்.
இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த பி கார்டோட வந்து உங்களோட தாய்நாட்டுக்கு நீங்க திரும்ப போகவே இயலாது. ஆனாலும் வந்து நீங்க கட்டாயமா போக வேண்டிய சில விஷயங்கள், அதாவது வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய உறவினர், அதாவது தாய் தந்தையோ அல்லது சகோதரரோ இருந்த பட்சத்துல வந்து அவருடைய இறப்புக்கு நீங்க போய் வரலாம். அதாவது வந்து பாத்தீங்கன்னா இறுதி கிரியைகள் செய்யறதுக்கு நான் போகத்தான் வேணும்னு சொன்னா போய் வரலாம். மற்றது வந்து உங்களுடைய சொந்தம், அதாவது வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய தந்தை அல்லது தாயோ அல்லது சகோதரர்களோ வந்து கடின ஒரு நோயால் வந்து பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள் சொல்லி வந்து நீங்க போய் வரலாம். ஆனா இது ரெண்டுக்கும் வந்து நீங்க செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய நகராட்சியில வந்து அனுமதி கேட்டு அவர்கள் வந்து இமிகிரேஷன் அனுமதி கேட்டு நீங்கள் உங்களுடைய ஊருக்கு சென்று திருப்பி வருவதற்கான அனுமதியை வந்து அவர்கள் வழங்க வேண்டும். இதையும் வந்து என்ன செய்யலாம்னு சொல்லி இப்ப பார்லிமெண்ட்ல வந்து ஆலோசிச்சு கொண்டிருக்கார்கள். இதுக்கும் வந்து இன்னும் ஒரு சரியான முடிவு சொல்லலை. இதுவரைக்கும் இப்படியான வசதிகள் இருந்தது. வருங்காலத்துல என்னென்ன மாதிரி மாற்றம் அடையலாம்னு சொல்லி வார வருஷம் தான் இனி ஆரம்பத்துல வந்து தெரிய வரும். சோ அப்பைக்கு நாங்க பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனாலும் இந்த 2 வசதிகள் வந்து இதுவரைக்கும் இருந்தது, இனியும் இருக்கும் என்று நம்புறேன். ஏனென்று பாத்தீங்கன்னா UNHCR போன்ற நிறுவனங்கள் வந்து எப்பவுமே வந்து அகதிகளுக்காகவே வந்து இந்த விஷயங்களை வந்து போராடி வந்தார்கள். அதாவது வந்து அகதிகள் வந்து தங்களோட சொந்தங்களை பார்க்கணும்னா என்ன செய்யறது, பக்கத்து நாடுகளுக்கு போய் அவர்கள் தங்களோட சொந்தங்களை மீட் பண்ணணும்னு சொல்லி UNHCR போன்ற அமைப்புகள் வந்து இதுக்கு எதிராக வந்து இந்த சட்டங்களுக்கு எதிராக வந்து போராடி வந்தார்கள். அந்த பட்சத்துல வந்து இதுவும் வந்து அப்படியே இருக்கும். அதாவது வந்து பாத்தீங்கன்னா கடின ஏதாவது பிரச்சனை என்ற மட்டத்துல வந்து நீங்கள் உங்கள் தாய்நாட்டுக்கு போய் வரலாம் என்று சொல்லி இது அப்படியே தொடர்ந்து வரும் என்று நினைக்கிறேன். மற்றபடி வந்து தாய்நாட்டுக்கு போவது தடை செய்யப்பட்டுள்ளது. மற்றது வந்து அந்த பி கார்டு, சி கார்டு வச்சிருக்கிறவர்கள் டிராவல் டாக்குமெண்ட் கண்டிப்பாக வச்சிருக்க வேண்டியது மிக மிக அவசியம். மற்றது வந்து பாத்தீங்கன்னா அவர்கள் இதுவரை காலம் இந்த கெடுபிடியும் இல்லாம பயணித்தவர்கள். ஆனா இனி வருங்காலங்கள்ல பி கார்டு வச்சிருப்பவர்கள் கூட பக்கத்து நாடுகளுக்கு செல்ல வேண்டும்னா கூட பாஸ்போர்ட் கையில வச்சிருக்க வேண்டியது அவசியம். வருங்காலங்கள்ல நீங்க பி கார்டு, சி கார்டு வச்சிருப்பவர்கள் பக்கத்து நாடுகளுக்கு செல்றா கூட உங்களுடைய பாஸ்போர்ட்டுகளை வந்து கையில வச்சிருப்பது ஒரு நல்லது. ஏன்னு பாத்தீங்கன்னா அதிகபட்சம் அதை வந்து கேட்பது இல்லை. ஆனாலும் வந்து இனிமேல் வந்து அதை கொஞ்சம் டைட் ஆக்கி கண்ட்ரோல் பண்றதுக்கான சாத்தியங்கள் வந்து நிறைய இருக்கின்றபடியா பக்கத்து நாடுகளுக்கு போகும்போது கூட உங்கள் பாஸ்போர்ட்டுகளை வந்து வச்சிருப்பது மிக நல்லது. ஆக மொத்தம் பாத்தீங்கன்னா இப்ப கடைசியில வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெளிவா புரிஞ்சிருக்கும் யாருக்கு அந்த தடை வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா என் கார்டு, எஃப் கார்டு, எஸ் கார்டு அவைக்கும் அதுல வந்து உக்ரைன் நாடுகளுக்கு வந்து விதிவிலக்கு. சோ இவர்கள் எல்லாம் வந்து பக்கத்து நாடுகளுக்கு கூட செல்லக்கூடாது. அதாவது வந்து சுவிஸ் எல்லையை விட்டு தாண்டக்கூடாது சட்டம் வந்து இப்ப வரையில வார வருஷம் தொடக்கத்துல வந்து வரப்போகுது. போன மாசம் வந்து அதை முடிவெடுத்திருக்கிறார்கள் இப்படி கொண்டுறதுக்கு. அதை வந்து எப்படியும் வந்து வார வருஷ தொடக்கங்கள்ல வந்து அமுலாக்கப்படும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. சோ இந்த செய்தியில வந்து ஒரு விளக்கம் வந்து இப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த செய்தி வந்து உங்களுக்கு பயனளிக்குமே இருந்தா உங்களோட சப்போர்ட்டை வந்து எங்களுக்கு தெரிவிங்க. லைக் பண்ணி எங்களோட வீடியோவும் ஷேர் பண்ணி உங்களோட நண்பர்களுக்கு தெரிவிங்க. அவர்களும் தெரிஞ்சு கொள்ளட்டும் எந்தெந்த விஷயத்துக்கு தடை வந்திருக்கு, என்னத்துக்கு இல்லைன்னு சொல்லி. ஏன்னா நிறைய பேர் வந்து ஒரு குழப்பமாவே வந்து சுவிஸ்ல இருந்து கொண்டிருக்காங்க. சோ அப்படி நாட்களுக்கு வந்து இதை ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மற்றும் இது போன்ற சுவிஸ் செய்திகளை வந்து நீங்க தெரிஞ்சு கொள்ளணும் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. வருங்காலத்துல இதை போன்ற நிறைய செய்திகளை வந்து உடனுக்குடன் தெரிவிக்கிறது தான் என்னோட ஒரு நோக்கமாக இருக்கிறது. சோ மீண்டும் ஒரு வீடியோல வந்து உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் தனம். நன்றி, வணக்கம்.